ஒருத்தர் என்ன பண்ணார், பாண்டிச்சேரியில் பதவி ஏற்றுக்க சொன்னால் ஆல்ரெடி விஜய் அவர்களே வந்து ஏதோ பஞ்சு டைலாக் சொல்ல வந்தப்போ கவர்னர் அங்கே என்ன இருக்குதோ அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண. அப்போ ஸ்டாப் பண்ணார். அதுவே என்ன கேட்டால் வந்து ஒரு ஒரு சங்கடமான ஒரு தருணம். இப்போ முதல்வராக பதவி ஏற்றுக்கிறவருக்கு ப்ரொசீஜர் தெரில, ரைட்டா? சரி, ப்ரொசீஜர் தெரில, பக்கத்தில் கவர்னர் சொல்லி கொடுத்தா ரைட்டு. கலாச்சி விட்டாரா பாண்டிச்சேரி சபாநாயகர்? ஆல்ரெடி இருக்கிற தெய்வங்களே நிறைய இருக்குது, 108 தெய்வத்துக்கு மேலே போயிடுச்சு, அதெல்லாம் வந்து மொத்தமாக அவை குறிப்பிலேருந்து நீக்கின்ட்டார். யாருக்கு அசிங்கம், யாருக்கு அவமானம்? விசுவாசத்தை காட்டுங்க சார், மக்கள்கிட்ட சேவை செஞ்சு காட்டுங்க. வேறு இதெல்லாம் வந்து என்ன வேலை இது? அது அப்படி கடவுள் யாரும் கடவுள் அவர் யார்? அவர் ஜோசப் விஜய், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சங்கரன் கோவில் பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் டீன்ட்ட போய் வந்து மருத்துவமனையில் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து அவங்க விளக்கம் கேட்டு ஆய்வு பண்ணதா தகவல் வந்திருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? கேட்டால் நாங்கள் தாபேக்காவோட மருத்துவர் அணின்னு சொல்றாங்க. இது வந்து இதே வேற யாருன்னா பண்ணால் ரெண்டு விஷயம் வரும். ஒன்று வந்து அரசு ஊழியர் வந்து டெரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டி, அதாவது வேலை நேரத்தில் வேலையை பார்க்காம கட்சிக்காரங்களோட உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறது, அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யும்போது அது தடங்கல் பண்ணுறதும் இதில் பொருள் வரும். என்னென்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் வராங்க கொள்கிறாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அமைச்சர் வராருன்னா அது அரசு அலுவல். அமைச்சர் சார்பாக வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்தது, இப்போ கிட்னி தட்டு நடந்தது, அப்போ வந்து கமிட்டி போட்டு அந்த கமிட்டி போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போய் விசாரிக்குது அப்படின்னா அது வேறு. அது அரசால் போடப்பட்ட கமிட்டி, அது அரசாங்க வேலையை செய்யுது. உங்களுக்கு அரசு அங்கீகாரம் யார் கொடுத்தது? போய் டீனை வந்து கூப்பிடுறது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டர் கூப்பிட்டு இருக்குதா? இப்போ செய்தியாளர்னா கூட செய்தியை போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பப்ளிக்கிட்டலாம் கேட்டுட்டு எல்லா செய்தியும் எடுத்துகிட்டு ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துகிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சி எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் அதுக்கப்புறம் டீனுக்கு ஃபோன் அடிப்பாங்க. இல்லை டீன் ஆஃபீஸ்க்கு நேராக போய், சார் இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ரே இல்லை, நாய் கடிக்கு மருந்து இல்லை, பாம்பு கடிக்கு மருந்து இல்லை, ஜுரம் வார்டில் போனால் ஆள் இல்லை, இது என்ன பதில் சொல்கிறீங்க? 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு, நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் தப்பு நடக்குது, இதுதான் செய்தி, டீன் கிட்ட பேசினா இது சொன்னார், இல்லை டீன் பேச மறுத்தார், அடுத்தது அமைச்சர் மாசுக்கு ஃபோன் போவோம், இல்லைனா ராதாகிருஷ்ணன் அந்த துறை செக்ரட்டரிக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தோம். இதுதான். இதே வேலையை பத்திரிகையாளர்களும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இம்ப்ரூவ் தானே பண்ண போகிறீங்க. இதை சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையாளராக செய்தின்ற பேரில் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி செய்தி போட்டு நிறைய விஷயங்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எக்ஸ்ரே ஷார்ட்டேஜிலேருந்து வேலை நர்ஸுங்க பத்தாமல் போகிறது, வந்து செவிலியர்கள் பற்றாக்குறையிலேருந்து எவ்வளோ விஷயங்கள், மருந்து கிடைக்காதனால எவ்வளோ விஷயங்கள் செய்தியாக வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியல. அதனால் இந்த மாதிரி போய் பண்ணி, இது மாதிரி முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது, புதுசாக பண்ணுறீங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், பாண்டிச்சேரியில் பதவி ஏற்றுக்க சொன்னால் ஆல்ரெடி விஜய் அவர்களே வந்து ஏதோ பஞ்சு டைலாக் சொல்ல வந்தப்போ கவர்னர் அங்கே என்ன இருக்குதோ அதை ஒண்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஸ்டாப் பண்ணார். அதுவே என்ன கேட்டால் வந்து ஒரு சங்கடமான ஒரு தருணம். இப்போ முதல்வராக பதவி ஏற்றுக்கிறவருக்கு ப்ரொசீஜர் தெரில, முதல்வராக பதவி ஏற்றுக்கிறவருக்கு ப்ரொசீஜர் தெரில, ரைட்டா? சரி, ப்ரொசீஜர் தெரில, பக்கத்தில் கவர்னர் சொல்லி கொடுத்தா ரைட்டு. இவ்வளோ பேர் பார்த்தீங்கல்ல, பார்த்துட்டு நீங்கள் பதவி ஏற்றுக்கும் போது யாருன்னா ஒரு வக்கீலை கூப்பிட்டு, சார் இது என்ன சார் ஃபார்மாலு, இது எப்படி இது பண்ணணும், இது இந்த மாதிரி படம்லாம் வச்சு என்னோடய விசுவாசத்தை அங்கே காட்டலாமா அப்படின்னா கலாச்சி விட்டாரா பாண்டிச்சேரி சபாநாயகர்? ஆல்ரெடி இருக்கிற தெய்வங்களே நிறைய இருக்குது, 108 தெய்வத்துக்கு மேலே போயிடுச்சு, அதெல்லாம் வந்து மொத்தமாக அவை குறிப்பிலேருந்து நீக்கின்ட்டார். யாருக்கு அசிங்கம், யாருக்கு அவமானம்? விசுவாசத்தை காட்டுங்க சார், மக்கள்கிட்ட சேவை செஞ்சு காட்டுங்க. வேறு இதெல்லாம் வந்து என்ன வேலை இது? அது அப்படி கடவுள் யாரும் கடவுள் அவர் யார்? அவர் ஜோசப் விஜய், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உளமாக உறுதியாக இருக்கிறேன், இல்லைனா வந்து கடவுள் அறிய அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்குது. ஒரு 2 வார்த்தை அதை சொல்லிவிட்டு அது பிறகு தான் இந்தியா பூரா பதவி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. புதுசாக என்ன இது? சினிமாலேருந்து வெளியிலே வர மாட்டிங்களா? இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குது, அதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவையில் ஏறாது. அவைக்குன்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு மாண்பு இருக்குது, ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அது நடக்குது. அது அப்படி தான் நடக்கும். அதுக்கு பேர் சட்டமன்றம். நம்ம இஷ்டத்துக்கு போய் அங்கே போயிட்டு விஜய் டிவியில் பண்ணுற மாதிரி கானாலாம் பாட்டு ஜோக்கெலாம் அடிக்க முடியாது. புரியுதுங்களா? என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். இல்லை நம்ம ஐயா இவர் இருப்பார், வட்டார வழக்கிலெல்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் அங்கே போய் பேச முடியாது. இங்கே என்ன மரபோ அதை தான் கடைப்பிடிக்கும். அப்போ யார் இவங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறது? இப்போ ஒரு சைடு ஆய்வுன்ற பேரில் ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வந்து கொடியை பிடிச்சிட்டு நீந்துற மாதிரி படுத்துக்கிறதுக்கு தற்காலிக சபாநாயகர் இருந்தவர். அது எதுக்கு? இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து நான் வந்து பீஸ் உலக அமைதிக்காக இது மாதிரி 14 மணி நேரம் மருந்து கிடக்கிறேன், 20 மணி நேரம் மருந்து கிடக்கிறேன். நான் எம்எல்ஏ வேலை அது இல்லை சாமி. எம்எல்ஏவோட வேலை என்பது வேறு, மக்கள் பணி.
நீங்கள் போய் கொடியை பிடிச்சிக்கிட்டு கிணத்துல இப்படி படுத்து கிடக்கிறது மக்கள் பணியா? அவர் ஏற்கனவே ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கும்போது அம்மாக்காக ஜெயலலிதா அவர்களுக்காக இப்படி பண்ணாரு. இதே வேலையை தான் இருக்காரு அவர். ரொம்ப நல்லவர். அப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவரை அவங்க பீரியடில் நம்ம அப்போ நோட்டீஸ் பண்ணல. அப்படி பண்ணது தப்பு. இப்போவும் அதே பண்ணுறாரு. சரி, தலைவர் எப்படியோ தொண்டர்கள் வழி. இவர் என்ன பண்ணுறாரு, ஜோதிடம் பார்ப்பவரை வந்து ஓஎஸ்டியாக போட்டார். போட்டு ஒரு நாளில் வந்து ஆர்டர் மாற்றி எதுக்கு ஃபஸ்ட்டு அதான் மொதல் போடுற ஆர்டர் இல்லாமல் வித்ட்ரா பண்ணுற மாதிரி போடுவீங்க. 4 பேர்கிட்ட கேட்க மாட்டிங்களா? வேறு சார் லாயர்ஸ்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும் நிறைய. அநேகமாக இப்போ இது கன்சல்ட் பண்ணதுனால தான் உஷாராக ஒரு எஸ்பி வேலுமணி லக்ஷ்மணன்லாம் சேர்க்க மாட்டேன்றார் நான் நினைக்கிறேன். நான் சந்தேகம் சிவி சண்முகத்திலலாம். ஏன்னா அது லாயர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் வந்து பாதி லாயர் ஓகேனுவாங்க, பாதி லாயர் இது வில்லங்கம், இது பிரச்சனை, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா இதை விட அசிங்கமாக ஆயிரும் பேர். அதுக்கு பயந்து இல்ல இதெல்லாம் ஒரு பிளான் இல்லாமல சிவி சண்முகம் தரப்புல போயிருப்பாங்க. அவர் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், சட்டம் படிச்சவர். பிளான் இல்லாமல் தான் நிறைய பேர் அரசியல்வாதிகள் தப்பு பண்ணி ஊழல்ல மாட்டிடுறாங்க. அஜித் சொல்லுவார்ல, தப்பு பண்ணுறவெல்லாம் மாட்டுறதில்ல, தப்பாக பண்ணுறவன் தான் மாட்டுறான்னு. மங்காத்தா படம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில். அதெல்லாம் இவங்களாம் நிறைய தப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அந்த அவசரம்? ஒன்றும் இல்லைங்க, அமைதியாக லூஸில் விட்டுருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக தாவேக்காவே வந்து அதிமுக கிட்ட வந்திருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஏன்னா சிபிஐ சிபிஎம் கேட்குற கேள்விக்கெல்லாம் விஜய் சார் எல்லாம் பதில் சொல்லியிருந்தார். அவங்க ஒரு லெவல் மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா அங்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திருநெல்வேலியில் திடீர்னு மழை பெஞ்சு நெல்லெல்லாம் நினையுது, அரிசி கொள்முதலில் சிக்கல். அவங்க அதெல்லாம் கேட்பாங்க, நறுக்குன்னு கேட்பாங்க. இன்னும் நாங்கள் அமைச்சர் போடல, என்னென்னா இந்த துறையில் பிரச்சனை இருக்குது. திரும்ப 1 years அமைச்சர் ஆகிட்டாருன்னா ஆணவ கொலை நடந்தால் டேரெக்டாக அங்கே போவார். முதல்வர் ஏன் போகல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டார். போன வாட்டி கேட்டாரா திருமாவளவன் அண்ணா எதனா கேட்டாரா? இல்லை, எப்பவும் கேட்க மாட்டார். முன்னாடி கூட்டணியில் இருந்தார், இப்பவும் கூட்டணியில் இருக்கார். கூட்டணியில் இருந்தால் கேட்க மாட்டார். இதே ஒருவேளை அதிமுக இல்லை இதே பிஜேபி இருந்தால் இது வன்மையாக கண்டித்து அப்படியே ஒரு மணி நேரம் அங்கேயே பெரிய பரபரப்பாக்கியிருப்பார். அதாவது ஆட்சியில் இருக்கும். இப்போ பரந்தூர் எவ்வளோ ரீல்ஸ் போட்டிங்க, எவ்வளோ பிரச்சனை அப்படியே பறந்தது அண்ணலா. இப்போ எதுவுமே காணோம். அப்போ விமான நிலையம் ரத்துன்னு எடுத்துக்கலாமா? அமைதியாக இருக்கிறாரு அதனால் ரத்து எப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அமைதியாக இருக்கிறாரு அதனால் ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா? வந்து திட்டம் வருதா வரலையா சொல்லுங்கள். புதுசாக வந்துட்டீங்க. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க டாஸ்மாகில். வாங்க போகிறீங்களா வாங்க மாட்டிங்களா? வாங்குறாங்களே. வாங்குறாங்களா? வாங்குற மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறாங்களே. அப்போ ஓகே. அப்போ பரந்தூரம் வரும். போய் சண்டை போடுறாங்க. அது மக்கள் போய் போடுறாங்கன்னா ஓட்டு போட்டால் போயிடும்னு நினச்சி அவங்க போட்டாங்க. அது மக்களோட விஷயம் நியாயமானது. ஏன்னா அவங்களோட வரி பணம், அவங்களோட பணம் யாருக்கு போகுதுன்றத சொல்லணும். அப்போது அந்த பணம் போன செந்தில் பாலாஜி தான் போகுதா? அப்படி வச்சுக்கல, நல்லா இருக்குல்ல. எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி தலையில் கட்டிட்டா வேலை முடிஞ்சதில்ல, ஈஸி. சரி, இன்னொன்று செந்தில் பாலாஜி வந்தீங்க, அமலாக்கத்துறை வந்து விசாரிக்கணும், ப்ளீஸ் 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 கைது போட்டு கொடுங்க. இந்த அரசு இப்போ நீங்கள் ஊழல் எதிர்க்கிறவர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் டிவிஎஸ்சி உள்ளே வாங்க, இன்டெலிஜென்ஸ் உள்ளே வாங்க, இடி உள்ளே வாங்க, எல்லாரும் உள்ளே வாங்க, என்னென்ன பர்மிஷன் வேணும் இருந்தாங்க எடுத்துக்கோங்க, போங்க, கைது போட்டு கொடுக்கலாம்ல. ஏன் தாமதம்? ஒரு விஷயம், குண்டாஸ்லாம் ஒரு சிலது பத்திரிகையாளர் மீது இருக்கிறலாம் வந்து அரசு தொடராதுன்ற மாதிரி ஒரு செய்தி. வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னாங்க குண்டான்றவன் யாரு? ரவுடி, பொறுக்கி, அடுத்தவனோட இடத்துக்கு ஆசைப்படுறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், பெண்கள் பாலியல் சீண்டல் பண்ணுறவன், இடத்த மடக்கி ஊரட்சி உலையில இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறவன் தான் ஒரு குண்டா. விவசாய நிலம் வந்து கையகப்படுத்துறது எதிர்த்து போராட்டம் பண்ணுறவன் குண்டா கிடையாது. அவன் வந்து ஒரு போராளி. அவனுக்கு போராட்டம் பண்ணுறது ஆசை கிடையாது, நோக்கம் கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரும்போது அங்கே வந்து ஒரு ஆண்மகன் ஒருத்தன் வரான். இது தப்பாக இருக்குது, இது சரியில்லை, எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த இல்லைனாலும் சரி வயிற்றில் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராளி வரான். இப்படி காந்தி மீதும் அன்னைக்கெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் தேச தந்தையாக மாறுறாரு. அப்படி போராட்டம் வரவங்க மேலே இருக்கிற குண்டாசை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து விட்ரா பண்ணுதுன்னா நான் வந்து அதை 100% வரவேற்று என்னோட நெஞ்சார்ந்த நன்றி விஜய் சாருக்காக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அதில் அவரை செலிப்ரேட் தூக்கி கொண்டாடுவேன் முதலமைச்சர்ன்ற முறையில். அதனால் அது ஒரு சிலதெல்லாம் குண்டாஸ்லாம் ரத்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சம்மந்தமே ஒரு கருத்து சொல்லியிருப்பான், ஒரு போராட்டத்துக்கு போயிருப்பான், ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக குண்டாஸ் போடுறது அது தப்பு. நீங்கள் வந்து குண்டாஸ் யாருக்கு போட்டால் தகுமோ அவருக்கு போடுங்க. அரிசி கட்டுறான் பாருங்க, தொடர்ந்து குண்டாஸ் போடலாம். பாலியல் சீண்டல் வந்து தொடர்ந்து பண்ணுறான் பாருங்க, 4-5 வாட்டி வருதான நடவடிக்கையில் குண்டாஸில் போடும், தப்பு. ஏன்னா வெளில விட்டா என்ன பண்ண போகிறோம்? குண்டாயை தான் பண்ண போகுது, குண்டாயிசம் பண்ணும். அது இருக்க வேண்டிய இடம் எங்கே? சிறைச்சாலை. பத்திரமா அவரை கையகப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பும். ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லை. இது காவல்துறைக்கு வந்து அது ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடும். நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்சி போயிடும். ஊடக வாயெல்லாம் மூட முடியாது, ஊடகம் பேசின்னு தான் இருக்கும்.
தப்பு எதுவோ அதை சரி செஞ்சுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சுது. தப்பு சரி செய்யாமல் ஊடக வாயை மூடனா ஊடக வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாது. அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி தான் ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிங்க, பண்ண முடியாது. ஊடகம் உங்களை மாதிரி அது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி. இன்றைக்கி ஊடகத்துக்கே மரியாதை போச்சு. என்னப்பா மக்கள் பிரச்சனையை பேசாமல் எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ஊடகத்துக்குமே மக்கள்கிட்ட பழைய மரியாதை கிடையாது ஊடகவியலாளர்கள். அதெல்லாம் உண்மை, யதார்த்தம் அதுதானே. இப்போ நீதித்துறை மீது மாண்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகுது கீழே. கீழே போகும்போது யாராவது ஒருத்தர் நீதியரசர் அதை காப்பாற்றி விடுவாங்க. ஒரு காலத்தில் ஜஸ்டிஸ் செந்துரு, ஒரு காலத்தில் PN பிரகாஷ், ஒரு காலத்தில் இவர் குணா. அது மாதிரி ஒரு தீர்ப்பு, ஒரு புதுவிதமான ஒரு தீர்ப்பு. அது மாதிரி அப்படி தீர்ப்புகள்லாம் வரும்போது தான் ஓகே சூப்பர். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் தண்டனை உடனே கொடுத்தாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சூப்பர். அது மாதிரி அப்போ தான் மக்களுக்கு வந்து நீதியின் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, நம்ம வந்து நீதித்துறையை பார்த்தா வந்து மிலாடுன்னு கூப்பிடுறோம், லார்ட்ஷிப்புன்னு கூப்பிடுறோம், ஒரு ஆனர், அவ்வளோ மாண்பாக கூப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மகத்துவம் இருக்குன்றது புரிதலுக்கு போகலாம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கணும். இப்போ 19 ஜட்ஜெலாம் கூட எக்ஸ்ட்ரா போட போகிறாங்கன்றாங்க ஹைகோர்ட்டுக்கு. நிறைய வழக்குகள் லட்சக்கணக்கில் இருக்குது. பாவம் மக்கள் கோர்ட்டுக்கு போகிறதுன்றதெல்லாம் அது ஒரு கஷ்டம். அதெல்லாம் ஒரு கோர்ட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் வந்து போகாத ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா, அதுதான் நல்ல வாழ்க்கை. அதை எப்படி அரசு எவ்வளோ குறைக்குதுன்றது தான் முக்கியம். பள்ளிக்கூடம் போனால் புத்திசாலியாக ஆகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசிக்கு. அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு எடுத்திங்கன்னா ஒரு சில இடத்துல அதிகமாக வந்து புற்றுநோய் வருதுங்க. அதற்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் என்ன, ஏன் புற்றுநோய் வருது, இங்கே ஏன் பிரச்சனை என்ன. அதுமாதிரி கடலூர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லிவர் சிராசிஸ், மது அருந்தி இளம் விதவைகள் அதிகம், ஏன் இந்த மண்ணில் இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி தருமபுரி போனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வீக்காக இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் வந்து போதிய அளவுக்கு இல்லை, பல்லெல்லாம் மஞ்சளாக இருக்குது, உணவு சரியாக அவங்களுக்கு போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து வாழ்வாதார ரீதியான பிரச்சனை. நாகப்பட்டினம் போனால் குடிக்க தண்ணி கிடையாது. ஒரு தண்ணி வந்து 10 ரூபா 15 ரூபா கொடுத்து தான் ஒரு குடம் தண்ணி வரும். தண்ணி குடிக்க தண்ணி இன்னும் கிடைக்காத பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பேசிக் இல்லை, இதுலேயே நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற தாவேக அரசாச்சு இதெல்லாம் சரி செய்யும். இப்போ நாளைக்கு ஒருவேளை வந்து ஐஎம்எல் ஆகட்டும் திருமாவூரில் ஆகட்டும் கூட்டணியில் பங்கேற்றுட்டாங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சா? இல்லைங்க, ஆல்ரெடி வெளியேறிட்டாங்க தான். அவங்க சும்மா ஆதரவு அதெல்லாம் சொல்றது பாருங்க, ஒன்று அங்கே இருக்கணும் இல்லை இங்கே இருக்கணும். பத்திரிகையாளர் 2 பேர்கிட்டையும் போய் பேசலாம், பேட்டி எடுக்கலாம், போடலாம், புரியுதுங்களா? இல்லை இப்போ ஒரு நடிகர் இருக்கிறார், இப்போ ரஜினி சார் இருக்கிறார், அவர் ரஜினி சார் எல்லார்கிட்டையும் பேசினா எல்லார்கிட்டையும் பழகலாம், பிரச்சனை கிடையாது. இவர்கள் தொழில் என்பது அரசியல். அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் யாரோட பழகிறீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது மேட்ரு. நீங்கள் எப்போ வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் தான் தாவேக்காவை சப்போர்ட் பண்ண முடியும். அதுதான் இலக்கணம், அதுதான் அடிப்படை, அதான் வந்து பேசிக்கான விஷயம். ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் அரசு ரீதியாக எடுத்தனா வெளியேற ஒரு சான்ஸ் இருந்தது. இப்போ அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்கன்னா அது கூட இருக்காது இல்லையா? அது இருக்காதுங்க. பட் அமைச்சராக இருக்கட்டுமே, அமைச்சராக ஒரு 5 வருஷம் சந்தோஷமா இருக்கட்டுமே. நீங்க அதில் போய் மண்ணள்ளி போட பார்க்குறீங்க. எல்லாரும் ஆசைப்படுறது எதுக்கு? மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா ஹஜ் கமிட்டி இருக்குது, மதர் தெரேசா அவங்க வழியில் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஹென்ரி ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இருக்குது, இங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டு ஃபவுண்டேஷன் இருக்குது, டாக்டர் சாந்தா அதுக்கப்புறம் இவரது வந்து இந்த கண் ஆஸ்பத்திரி நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, சங்கர் நேத்ராலயா. இவங்களும் சேவை செய்கிறாங்க, அரசியல் பண்ணுற சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னா அரசியலில் இருக்கணுன்றதான் கிடையாது, எப்படியாச்சும் சேவை செய்யலாம். அரசியலில் வந்து சேவை செய்யணும் போதுன்னா எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், MP ஆகணும், அதுதான் அவங்க எண்ணோட்டம், அதுதான் ஆசை இருக்கும். இப்போ வன்னியரசுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வேணாம் எம்எல்ஏவே இருந்துருங்க அப்படின்னா, ஏன் நான் ஒரு வாட்டி இருக்கக்கூடாதா? யதார்த்தம் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது, அதில் நியாயம் தானே இருக்குது. அதனால் ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சு IUML VCக்கெல்லாம் அமைச்சர் ஆகிறது தாவேக்காக்கு நல்லது. ஆட்சி வந்து கொஞ்சம் நிலையாயிடும், ஒரு நீடிக்கும் அந்த ஆட்சி. உடனே கௌரவத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. அதனால் ஏன்னா அதிமுகவை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அது சிக்கல், சட்ட சிக்கல். இப்போ இவங்களை சேர்த்துக்கிறீங்கன்னா சட்ட சிக்கல் இல்லை, ஆனால் ஸ்டில் வெண்டிலேட்டரில் தான் இருக்குது கவர்மெண்ட். ஏன்னா CPI CPM வந்து சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து தான் பண்ணுறாங்க, உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்போ தான் ஒரு 2 MLA திடீர்னு தாவுறாங்க, இல்லை மாறுறாங்க, இல்லை ராஜினாமா பண்ணாங்கன்னா சிக்கல் பெருசாகிடும். தமிழ்நாடு அமைச்சரவை நாளைக்கு விரிவாக்கம் செய்யப்பட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆதவர்ஜுனா எங்ககிட்ட உறுதியாக சொன்னார், அதிமுக MLAக்கள் யாருமே வந்து தாவேகா அமைச்சரவையில் இணைய போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஒரு நாளைக்கு முடிவு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லலை நாங்கள் இணைய மாட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வன்னியரசு வந்து அமைச்சராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தின்னு பார்க்க முடியுது. 25 அதிமுக MLAக்கள் எவ்வளோதானா? அது ஆசைப்பட்டது ஒன்று, நடக்கிறது வேறு. இப்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் நுணுக்கங்கள் ஆகட்டும், இல்லை அவரோட அரசியல் நுகர்வுகள் ஆகட்டும், அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுன்றது சீக்கிரத்தில் இருக்காது.
இதை தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, அது கூட்டணி விவகாரத்தில் ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள். தேர்தலுக்கு முன்னாடியே அவர் தரப்பில் வந்து விசிகா கிட்ட பேசப்பட்டது, அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட பேசப்பட்டது, அதிமுகவோட பேசப்பட்டது, கடைசியாக பிஜேபி கூட லைட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கூட ஆமாம் விசாரணை போதுலாம் பேசப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து மறைக்கவோ இல்லை ஆமாம் நாங்கள் பேசினோம், இல்லை நாங்கள் பேசலை, மறுக்கவோ எதுவுமே பண்ணல. அமைதி அமைதி அமைதி. இப்பொழுதும் வந்து அவர் என்னன்னா அமைதி அமைதி அமைதி. அதிமுக எம்எல்ஏ ஏன் போய் சந்திச்சாரு? அமைதி. எதனால் அவங்க உங்களுக்கு ஆதரவு அளித்து ஓட்டு போட்டாங்க? அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி தாவேக்காக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. இப்போ இவங்க ஓட்டு போடாமல் இருந்ததா தாவேக்கா அன்னைக்கு தோற்று போயிருக்காரு. தாவேக்காக்கு வேணுன்ற அந்த 118 வந்துருச்சு. அப்படி வந்தும் எதுக்காக அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுலேயும் அமைதி. அப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லை அதனுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பேசுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. வெளிப்படைத்தன்மை என்பது முன்பும் இல்லை, இன்றும் இல்லை. இவ்வளோ விஷயம் வந்து இப்போ திருமா அவர்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ காலகட்டங்களில் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறத பார்த்துருக்கோம், ஏற்றுக்காத பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு மத்திய அமைச்சரவையில் முருகனுக்கு இடம் இருக்கா, இல்லை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ஆகிறாரா, இல்லை அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாள் 2 நாள் பேசு பொருளாக இருக்கும். இருக்கா இல்லையா அப்படின்றது கிட்ட நெருக்கத்தில் வரும்போது என்னென்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இல்லை டெல்லியிலேருந்து கன்ஃபார்ம் ஆகிடும், கேபினெட்லேருந்து அது மாதிரி அமைச்சர் இவர் ஆகிறாரு, இவர் ஆகலை. இப்போ ஜனாதிபதி கூட நம்ம பார்த்தோம், அதேமாதிரி துணை ஜனாதிபதி கூட ஒரு நாள் 2 நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் தாவேக்கா விவகாரத்தில் இத்தனைக்கும் இது மத்திய அமைச்சரவை கூட கிடையாது, இது மாநில அமைச்சரவை. அதேமாரி அதிமுக சட்டமன்றத்துலேயும் சரி, திமுக சட்டமன்றம் ஜெயிச்சு போதும் சரி, யார் யார் அமைச்சர் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், இவங்கன்னு. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி கிளாரிட்டின்றது எதுவுமே கிடையாது. இப்போது அடுத்து ஒரு 10 பேர் அமைச்சரவை தாவேக்காலையும் ஆக போகிறாங்கன்றாங்க. அதில் ஒரு சில பெயர்கள்லாம் வருது. இப்போ அறந்தாங்கியில் பரவேஷ் வருவாங்க உள்ள. அதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் அவரோட பழக்கம் இருக்குது, கல்லாணை சொல்லிட்டு அவரோட பேர் இருக்குது. அப்படின்ற மாதிரி ஒரு சில பெயர்கள்லாம் வருது. பட் அந்த காங்க்ரீட்டாக ஒரு விஷயம் இவர் அப்படின்றது அந்த கூட்டணி விவகாரத்தில் தாவேக்காவிடம் நேர்மை இல்லை, தெளிவு இல்லை, மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது தான் என்னோட அரசியல் புரிதல். இதையே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லை, நாட்டு மக்கள். இப்போ ஒரு பத்திரிகையாளராக நமக்கு ஒரு தரவு வருது, ஒரு செய்தி வருதுன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சபாநாயகர் தேர்வு அப்படின்னும் போது ஐயா ஜேசிடி பிரபாகர்னும் பொழுது என் போன்றவர்களுக்கோ இல்லை பத்திரிகையாளருக்கோ விமர்சனக்காரர்களுக்கோ அங்கே வாதம் பண்ணுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ பாயிண்ட் இல்லை. ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் லாட்ரி சீட்டு விற்கலை, ஜேசிடி பிரபாகரன் ஐயா வேலுமணி போது டெண்டர் வியாபாரம் பண்ணவில்லை, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வீட்டிலிருந்து குட்கா சம்பந்தமாக யாரும் வந்து ரெய்டு பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது நான் வம்படியாக போய் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை விமர்சனம் பண்ண முடியுமா? அடுத்து இன்னொரு உதாரணம் சென்னையில் எடுத்துக்கிட்டார் ராஜ்மோகன் பிஎம் ஸ்ரீ விஷயம் அப்படின்னு வரும்போது நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக இருப்போம், இதை வந்து நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அருண்ராஜ் ஆனால் இன்னைக்கு ஏபிபிபி மாணவர் சங்க தலைவர் வந்து முதல்வர்களை சந்திச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் பேசும்போது ஆலோசனை பண்ணிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இல்லையா பிஎம்சி. அப்போ அதை பார்க்கணும். முதல்வர் வந்து அதை தான் சொல்கிறேன். இப்போ இவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை காப்பாற்றி விட்டுட்டு இருக்காரு. யாரு? துறை அமைச்சர் வந்து 2-3 நாளா. ஆனால் முதலமைச்சர் வந்து பண்ணுவதாக ஏபிவிபி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் கிளாரிட்டி கிடையாது. நான் எதிர்க்கிறேன்னா இல்லை இதை ஏற்றுக்க போகிறேன்னா அப்படின்றத யார் சொல்லணும்? முதல்வர் சொல்லணும். ஆனால் முதல்வர் சொல்ல மாட்டார். முதல்வர் எனக்கு நம்ம கிட்டத்தட்ட ஐயா மன்மோகன் சிங்கை பின்பற்றுகிறார் என்று தோன்றுகிறது. மன்மோகன் சிங் இப்படி தான் பேசவே மாட்டார், அப்படியே கம்மன்னு இருப்பார். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஊழல் கம்மன்னு இருப்பார். நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாங்களே, காமன்வெல்த் கேம்ஸில் இது பண்ணுறாங்களே, அப்புறமா வந்து கோல் ஸ்கேம்ன்றாங்களே, அப்படியே கம்மன்னு இருப்பார். 2G கம்மன்னு இருப்பார். மன்மோகன் சிங் பார்த்தோம், நல்ல மனிதர், அவர் ஊழல் செய்யலை, ஆனால் கம்மன்னு இருப்பார். நான் அப்போது லாபி வந்து பண்ணி தான் அந்த அவ்வளோ கெட்ட பேர் வந்து. அதே மாதிரி இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சிங் அவர்கள் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, பொம்மை மாதிரி உட்கார வைக்கப்பட்டு விமர்சனம் இருந்தது. விஜய் அவர்களும் அதே நிலைமையில தான் இல்லை. இவர் பொம்மையெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இவர் தான் முகம், இவர் தான் வந்து அந்த கட்சியினுடைய அடையாளம். இவர் முகத்துக்காகவும் இவரோட அரசியல் வந்ததுனால தான் இந்த ஓட்டு வந்தது. தாவேக்கா ஜெயிச்சதுக்கு காரணம் யாரும் பயங்கரமாலாம் உழைக்கல, பேரே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. அது விஜய் அவர்களோட சொன்ன அந்த வார்த்தை, அதுக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. விஜயால் மன்மோகன் சிங்காவும் ஆக முடியாது, வேற விஷயம். நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே. ஏன்னா அவர் வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவர், இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்,
அண்ட் ஈ ப்ரொவைடட் 10 years ஆஃப் ஸ்டேபிள் கவர்மெண்ட். நான் என்ன வார்த்தை சொல்கிறேன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட், நான் நல்ல கவர்மெண்ட்னு சொல்லலை. அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேம்படுத்திய ஒரு அரசாங்கம்னு பார்த்தா மன்மோகன் சிங் அரசாங்கம். அதாவது ஜிடிபி ஆகட்டும், மாநிலத்தங்களோட ஜிஎஸ்டிபி ஆகட்டும், கார் விற்பனை அதிகமாக ஒரு ஸ்பர்ட் நடந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அது மன்மோகன் சிங். ஸ்டாக் மார்க்கெட் ஏறின காலம், குளோபலைசேஷனில் இந்தியாவோட அந்த தன்மை வந்து அடுத்த லெவல் போனதெல்லாம் மன்மோகன் சிங். அதே மன்மோகன் சிங் கட்டகாலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2G வந்தது, கோல்கேட் ஸ்கேம் வந்தது, அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் வந்தது. நிறைய ஊழல்களில் காங்கிரஸ் கட்சி மாட்டி சின்ன பின்னமாகி ஒரு சிலது குற்றச்சாட்டாச்சு, ஒரு சிலது உண்மையிலே ஊழல் நடந்த மாதிரி. இது 2 பார்வைகள். இப்போது இவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேச மாட்டார், அப்படியே கம்முன்னு அமைதியாக இருப்பார். என்ன நினைக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி, இது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, என்ன ஒரு விமர்சனம் வச்சாலும் நம்மளுடைய அந்த ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்டம், அந்த முக வசீகரத்தை வைத்து அவருக்கு வந்து ஒரு 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 தன்னம்பிக்கை, அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆர்ட், அவர்கிட்ட இருக்கிற வெப்பன், ஆயுதம். அரசியல்வாதிகள் பேசணும்னு நினைக்கிறது நம்மளை பற்றின செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவர் பேசாட்டியும் அவரை பற்றின செய்திகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. லைவ் எங்கே போனாலும் லைவ் ஓடுறாங்க. சாப்பிட்றது கூட வந்து இமேஜை போட்டு வந்து சிம்பிளாக சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இமேஜுகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ? நம்ம பேசாமலே வந்து இவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு 5 வருஷம் வந்து போட்டிருக்காங்க ஓட்டு, நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டணும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய காணிக்கை. திருப்பி மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பேசிக்க. அது நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்றது ஒன்று செயலில் தெரியணும், இல்லை பேச்சில் தெரியணும். இப்போது செயல்லையும் தெரியல, பேச்சிலையும் தெரியல அப்படின்னா என்னால் 2 உதாரணம் சொல்ல முடியும். ஒன்று தூய்மை பணியாளர் பிரச்சனை. தூய்மை பணியாளரை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தார். எல்லாரும் வந்து போராட்ட காலத்துக்கு போய் பார்ப்பாங்க, இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்து முதலமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஒரு பெரிய மனது, அந்த ஏழை தொழிலாளிகள், அந்த ரொம்ப கடினமான வேலைங்க, அது எல்லாரும் செய்ய முடியாது. இந்த ஒரு பெருக்கிறது, குப்பையை எடுக்கிறது, காவா விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, செத்த நாயிலிருந்து எல்லாம் வந்து விடும். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு நோய் தொற்று வராமல் கூட நம்மளை பாதுகாக்கக்கூடிய எல்லை சாமிகள் மாதிரி அவங்கள பார்க்கலாம். எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து அதாவது ஒரு பேசிக் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரம் அவங்க வேலை செய்யலைன்னா சென்னையே ஸ்தம்பிக்கும். இதை வந்து நான் வந்து மாநகராட்சியில் ஒரு 10-12 வருஷம் வந்து நான் வந்து ரிப்பன் பில்டிங் ஒண்டி கவர் பண்ண ஒரு நிருபராக என்னால் 100% சொல்லுவேன். அப்படி ஒரு துறையில் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அரசுக்கு. அவங்க மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்குது, அவங்க பிரச்சனைகள் இன்னும் முடிக்கப்படலை. அந்த விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு உண்மைக்கு மாறாக புறமாக சொல்லி உண்மைகளை மறைத்து அவர்களுக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். இது முதல்வருக்கும் தெரியும், இன்றைக்கு முதல்வருக்கும் தெரியும் இந்த சப்ஜெக்ட். தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது ஒன்று. 2வது, பரந்தூர் விமான நிலையம் என்ன முதல் கையெழுத்து போட போகிறாரு, என்ன முதல் கையெழுத்து போட போகிறான்னு கேட்கப்பட்டது. நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி பரந்தூர் சப்ஜெக்ட் எதனா தொடுவார். அப்புறமா ஒரு சில அதிகாரிகிட்டலாம் விசாரிக்கும் போது இதில் என்ன சார் பிரச்சனை வரும், இதை செய்கிற என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. பொலிட்டிக்கல் வில் இருந்தால் திட்டம் வராது. அவங்க சொன்ன அதிகாரிகள் என்ன சார் பொலிட்டிக்கல் வில் திட்டம் வரும்? ஏங்க, when the chief minister of state is not interested in a project, அந்த ப்ராஜெக்ட் நடக்காது. இப்போது 8 வழி சாலை பிளான் பண்ணாங்க. அதில் வந்து மலைகளை குடைந்து கான்ட்ராக்டர்கிட்ட வந்து எடுத்து பண்ணலாம், இதில் ஒரு பணம் வருன்ற மாதிரி ஒரு லாபி வந்து வேலை செஞ்சது. எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு இஷ்டம் இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து அதில் முனைப்பு காட்டினாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னால் திமுக வந்து எதிர்த்துச்சு. அதுக்கப்புறம் திமுக வந்து அது பசுமை வழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது திட்டத்தை எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதேமாதிரி பரந்தூர்லேயுமே அவங்களுக்கு வந்து அதை திட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மக்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இடம் தானே, அதனால் என்ன, அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க வயிற்றில் அடிச்சு வாயில் அடித்தாலும் அந்த 2 திட்டத்தை கொண்டு வருவோன்ற அந்த எண்ணம், அந்த தவறான புரிதல் வந்து திமுகவுக்கும் அதிமுக அரசுக்கும் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து பரந்தூர் விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் 100% எதிர்த்தார். இல்லை எதிர்த்தார் போல் நம்மிடம் பேசினார், இல்லை நடித்தார், ஏதோ ஒன்று செய்தார். இன்னைக்கு அவர் தான் அதை பண்ணார், அவர் தான் அதை பேசினார். நானே பரந்தூர் மக்களை புரட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு திரள் பண்ணி அவங்கள வந்து தலைமைச் செயலகம் வர நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்லாம் சொன்னார். நல்லா பேசினார், பவர்ஃபுல்லாக பேசினார். அப்படி பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு, வைபு லைக்கு ரீல்ஸு எல்லாம் இருந்தது. அந்த காட்சி நீங்கள் பரந்தூர் எடுத்து பாருங்கள், சமூக வலைதளம். என்ன மனுஷன்ப்பா, விவசாயி பிரச்சனைக்கு எப்படி பொங்குறாரு, எப்படி பேசுகிறாரு,
என்ன கவுண்ட்ரு, வந்துட்டாயா நமக்கு உண்டான தலைவன் வந்துட்டான், அப்படி இருக்கும். வந்து 10 நாள் ஆச்சு. அப்படியே அமைதி. அந்த கல் எடுத்து கிணத்துல போட்டால் இருக்காது. அப்படியே இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இதுதான் பொலிட்டிக்கல் டெசிஷன். நீங்கள் 10 நாள் இருங்க, இல்லை 5 வாட்டி முதலமைச்சர் ஆகுங்க, அது முக்கியம் இல்லை. என்ன விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, உங்களால் பண்ண முடியுமா முடியாதா? தட் இஸ் லீடர்ஷிப். கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அது வேறு விஷயம். பட் முதலமைச்சராக செயல்படுறீங்களா? அதுதான் என்னோடய கேள்வி பத்திரிகையாளராக. முதலமைச்சராக செயல்பட்டீங்கன்னா பரந்தூருக்கு ஏன்னா பணம் செலவாகுமா? ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்கிறதுக்கு 10 பைசா செலவாகுமா? இன்றைய முதல்வர், நான் தான் இன்னைக்கு தேதியில் முதலமைச்சர், நான் இந்த சேரில் உட்கார வரலாம், பரந்தூரில் விமான நிலையம் வராது. ஜோசப் விஜய் மீறி யார் இங்கே விமான நிலையம் கட்டுறதுன்னு நான் பார்க்குறேன். வந்து உட்காந்துட்டேன். மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க. நம்பிக்கைக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் வாழ்நாள் நான் நேசிப்பேன். நான் இல்லைன்னா பரந்தூர் வரும், நான் இருக்கிறவரெலாம் வராது அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு, இல்லை ஒரு நியாயமான ஒரு வார்த்தை இதெல்லாம் நான் சொல்லி அவருக்கு தோணக்கூடாது. இது இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். அப்போது அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்க, விவசாயிகள்கிட்ட பேசினீங்க, அந்த பிரச்சனை இதை உள்வாங்கினதான் நீங்கள் வெளியில் சொன்னீங்க, ஏன் செயல்பட மாட்டேன்? கண்டிப்பாக அந்த மக்கள் விஜய் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நல்லா போட்டாங்க. நிறைய இடத்துல நிறைய தூக்கி போட்டாங்க தாவேக்காக்கு. ஆனால் அவங்களுக்கு சேர்த்து நம்ம இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் எனக்குன்னா வீடு இருக்குதா பரந்தூரில், இல்லை நான் அங்கே எதனா ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கிறேன்னா, இல்லை என்னோட கத்திரிக்காய் செடி வியாபாரம் அங்கே எதனா பாதிப்படுறேன். நான் 4 வாட்டி பரந்தூர் போயிட்டு வந்திருக்கேன். பரந்தூர் கிராமத்தை சுற்றி அருமையான ஏரி, ரைட்டில் திரும்பினா அங்கே ஒரு சின்ன தாபா மாதிரி ஒன்று இருக்கும். நல்லா அது கடையே கிடையாது, சுற்றி ஒரு ரம்யமான ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்து மாதிரி டீ கிடையாது. உள்ளே போனீங்கன்னா அப்படியே ரோடு வளைஞ்சு போயிட்டு ஒரு கோயில் ஒன்று போகும். சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி ஒரு இடம், பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அதுக்கு தான் அதை சொல்கிறேன். அந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஏரி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி சின்ன கால்வாய் மாரி அப்படியே போகுது உள்ளுக்குள்ள. உண்மையிலே சென்னைனா நான் ஒரு நமக்கு 2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போனேன். அவ்வளோ இருக்கிறா அப்படின்றது எனக்கு அந்த ஒரு டோப்போகிராஃபியே தெரியாது. இப்படிக்கா வந்து திருவள்ளூருக்கு வரலாம், ஸ்ரீபெரும்புத்தூர் நடுவில் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது. அப்போது ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ 2500 அவர் உடனே கொடுக்க முடியாது, 100% நான் ஒத்து போகிறேன். திமுக 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, நீங்கள் கூட 2 வருஷம் கழிச்சு கூட கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். அது உடனே மக்களுக்கு போடுறதும் இல்லை அப்புறமா போடுறதும், இல்லை தகுதின்ற பேரில் மக்களை குறைக்கிறதோ, இல்லை மக்களை ஏமாத்துறது, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யுதுன்றது அந்தந்த அரசனுடைய கடமை. வேணான்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு என்ன? மோதிரம் தங்கம் போடுறேன், தாய்மாமா சீரு, அதுக்கெல்லாம் பணம் வேணும். கேஸுக்கெல்லாம் பணம் வேணும். கேஸ் வந்து எங்கேருந்து வரணும்? ஈரான் போர் சரியாகணும், அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் விலை குறையணும், கப்பல் வந்து இப்போ 10 மடங்கு 6 மடங்கு விலைவாசி ஏறி போச்சு, கப்பல் கிடைக்கணும். அந்த கப்பல் தாண்டி கீண்டி வந்து அது துறைமுகம் வந்து இறக்கி அது இந்தியனுக்கு இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே வந்து கஸ்டமருக்கு போகணும். இவ்வளோ வேகம் இருக்குது. பரந்தூர் வேணான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த முடிவு எடுக்க மாட்டாரு? அவர் சொல்ல மாட்டார், நான் வந்து ஏன் சொல்லணும்? அவருக்கே அக்கறை இல்லை தன் சொந்த மக்கள். பின்னணியில என்ன காரணங்கள் இருக்குங்க? திமுகவுக்கு என்ன காரணங்கள் இருந்ததோ அதே காரணங்கள்ல விஜய்க்கு இருக்கா? திமுகவுக்கு அதிமுகவுக்கு பின்னாடி அந்த இடத்த வந்து கான்ட்ராக்ட் விட்டால் கான்ட்ராக்டர் தனி பெரும் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்தா அதனால் அரசுக்கு ஆதாயம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் இருக்கும்னு ஒரு பேசுபொருள், ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டை நான் நம்புகிறேன். இவர்களெல்லாம் புனிதர்கள் அப்படின்னு நான் பேச வரல. புனிதமாக பேசிட்டு அவ்வளவு பேசி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு நான் கண்டி வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அதேமாதிரி இலங்கை பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, ஒன்றா கடிதம் எழுதி இப்போ நீங்கள் என்ன எழுதுனீங்க? அவங்க எழுதுனது டிஓ லெட்டர், நீங்கள் எழுதுறது காதல் கடிதமா? சரி, அதெல்லாம் கூட ஓகேங்க, அது சர்வதேச பிரச்சனை, அதை வந்து எடுத்தவங்க ஒருத்தர் தீர்க்க முடியாது. விஜய் அவர்கள் இல்லை, நாளைக்கு அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரி இலங்கை மீனவர்களும் தமிழக மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்க இந்த இடத்துல வந்து வேலை பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க பாதிப்பு சொல்கிறாங்க, அங்கே சமூக விரோதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்றது பழைய பிரச்சனை, நம்ம கச்சத்தீவு கொடுத்தது. அதை வந்து ஒரு முதலமைச்சரால் உடனே அதை தீர்வு செய்ய முடியும் அப்படின்றதுலாம் நான் சொல்லலை. அவர் சொன்னார், ஆனால் அவர் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தில் நான் முதல்வரை வந்து நிலைப்பாடுங்க. ஒரு இந்திய திருநாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாடுன்றது இந்திய திருநாட்டின் ஒரு அங்கம். தமிழ்நாட்டு இஸ் a state. The state cannot solve an issue which is related to 2 different countries. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது.
ஒருவேளை பிரதமர்கிட்ட விஜய் அவர்கள் ஒரு நல்ல நட்பு பாராட்டி இது மாதிரி பிஜேபி அரசிடம் அவர் பேசி எப்போ வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு, அதே மாதிரி மத்திய அரசு வந்து எதனா முயற்சி பண்ணி ஒரு சர்வதேச கன்வென்ஷன் ஒன்று மாதிரி பண்ணிட்டு இதை திருப்பி நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அரசியலில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம பேசல. பரந்தூர் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களை மீறி எல்லாம் திட்டம் வர முடியாது. ஆனால் மாநில அரசு தான் இடத்த கையகப்படுத்தி அதை ஒப்படைக்கணும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கிட்ட, அவங்க கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டுவோம். அப்போ ஏழை பாழை விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த இடத்த இது பண்ணி இது. இன்னொன்று சொல்கிறேன், அந்த இடத்துல சுற்றி ரெஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் அங்கே இடம் விற்கணும் இல்லை வாங்கணும்னா உங்களுக்கு முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இது இப்போ அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, வாங்க முடியுமா விற்க முடியுமா முடியாதா? விவசாயிகள் தொடர்ந்து தைரியமாக நிம்மதியாக என் நெல்லுக்கோ இல்லை என்னோடய கத்திரிக்காய்க்கோ இல்லை நான் ஏதோ விவசாயம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அது தைரியமாக பண்ணலாம், இனிமேல் இல்லை அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை முதலமைச்சராக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லை? இதுதான் வந்து கவர்னன்ஸ். இதில் அவருக்கு நிறைய முரண் இருக்குது. இப்போது கேரளாவுக்கு வந்து மோடிஜி கோச்சிக்குவார், அதனால தான் போகலன்றாங்க. மோடிஜி கோச்சிக்குன்னா கோச்சிக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்தில் நட்பு நாடு. உங்களுக்கு ராகுல் காந்திக்கு பிடிச்ச ஒரு செய்தி வந்திருக்கு, ராகுல் காந்தி உங்களுக்கு பிடிச்சோம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கலந்துக்கணும். பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது. அப்போ அந்த லீகில் நீங்கள் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் லீக்லேயோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் லீக்லேயோ இல்லை வந்து மம்தா பானர்ஜி லீக்லேயோ பாஜகவை எதிர்க்கிறது அந்த இடத்துல நீங்கள் இல்லை. நான் அப்படி தானே புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் எதனா ஒரு அறிக்கை முதலமைச்சர்கிட்டேருந்து நீ ஏபிவிபி வந்தாங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் யோசிக்கிறோம் பார்க்குறோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே மறுப்பு வந்திருக்க வேணாம், முதலமைச்சர் அலுவலகத்தில் அவ்வாறுலாம் எதுவும் சொல்லலை. வந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக வந்தாங்க, நட்பு பாராட்டினாங்க. நட்பு பாராட்டி வந்தவங்களுக்கு நட்பு பாராட்டுறது தான் தமிழக கலாச்சாரம். அதன் அடிப்படையில் நட்பு பாராட்டப்பட்டது. மற்றபடி மத்திய அரசின் திட்டத்தையோ மத்திய அரசின் கொள்கையோ ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. இங்கனம் ஈவன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நல்ல தமிழ் நல்ல அரசியல் தான் நான் பேசியிருக்கிறேன். இதை தான் அவர் பண்ணனா நல்லா இருக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் பேசுனது வேறையா இருக்குது, செய்கிறது வேறையா இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்ததுனால பாஜக கோவத்தில் இருக்காங்க. மேலும் மேலும் கோவத்துக்கு ஆளாக வேணாம்னு நினச்சி அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ வேணாம் அப்படிங்கிறது இல்லை. பாஜக இன்னும் ரொம்ப பயங்கரமாக கோபமாக இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பாஜக வந்து அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதுவரையிலும் சிபிஐ வந்து ஏதோ வழக்கு வந்து தீவிரத்தன்மை காட்டினதில்ல. இப்போ பரந்தூர் விஷயம் நம்ம பேசணும். அடுத்து கரூர் சம்பவம், யார் குற்றவாளி? யாரோட 12 அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கரூர் மாவட்டத்தில். அதிகாரிகள் நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்கள், டிஸ்மிஸ் பண்ணுங்கள், சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இல்லை பண்ணலை, இது பிரச்சனை இல்லை. அதிகாரியை கேட்டால் உங்கள் மேலே குறை சொன்னாங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மை? நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் உண்மை, 40 பேர் மேலே இறந்தது உண்மை, குழந்தைகள் இறந்தது உண்மை. நீதி வேணும் நீதி வேணும்னு நீங்கள இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் தான் சிபிஐ விசாரணைன்னு சொன்னீங்க. அட்லீஸ்ட் இப்போ சிபிஐ கிட்ட உங்கள் விசாரணை தாமதமாகுது, நாங்களே விசாரிக்கிறோம், கோரிக்கை வைங்க, இல்லை கோர்ட்டுக்கு போங்க. அவங்களும் பாருங்கள், சிபிஐயும் பாருங்கள், அழகாக அதை விசாரிக்காமல் அப்படியே ஊர்க்கா போடுறாங்க, தெரியுதுங்களா, தாமதப்படுத்துகிறாங்க. இப்போது ஒரு ரோட்டில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டி நின்னா உடனே ஸ்பாட் ஃபைன் போடுறீங்க. நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டால் உடனே வந்து 400 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு, ஃபைனு, ஸ்பாட் ஃபைனுன்றீங்க. ஒருத்தர் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணால் உடனே சட்டம் வந்து தன் கடமையை செய்ய வருது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில், கரூர் சம்பவம் மாதிரி விஷயத்தில் ஏன் சட்டம் வந்து கடமையை உடனே செய்யாமல் காத்திருக்குது? சட்டம் ஏன் தூங்குது? ஜம்மகாலம் தலைகாணி எல்லாம் போட்டு வச்சுன்னா தூங்கினுக்குது கரூர் கேஸில். விசாரிங்க. ஒன்று தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க மீது தண்டனை கொடுங்க, இல்லை தப்பு எதுவும் நடக்கலை, இது அஜாக்கிரதையால் நடந்தது, இது வந்து கொஞ்சம் ஓவர் சைட் பண்ணிட்டாங்க, இது வந்து விபத்து, என்ன விபத்துன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். அமைதியாக வச்சுருந்தா என்னங்க அர்த்தம்? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இதை நான் பாஜகவை பார்த்து கேட்குறேன், சிபிஐ பார்த்து கேட்குறேன். எதுக்கு அப்போ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்கு? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பேசப்பட்டது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நிறைய முரண் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 பேருக்காவது அமைச்சர் பதவி கிடைச்சிரும், சிலருக்கு வாரியங்கள் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனதாக தகவல் இருந்தது. இப்போ ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, விஜயோட முடிவு அதுதான், கண்டிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் அமைச்சர்கள் இடம்பெற மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கண்ணியம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கும். அதிமுகவுக்கு வந்து அந்த கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரல, அப்போ ஆளுங்கட்சி கிடையாது, அப்போ அமைச்சர்கள் ஆகிற வாய்ப்பு இல்லை, இயற்கையாக அமையல. சரி, செயற்கையாக கூட்டணி என்று வைத்திருந்திருந்தால் தேர்தலுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அது தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க இறங்கி வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்கணும்,
ஏன்னா அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வேணும், 108 தான் இருக்குது. லெட்ரு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சட்டப்படி இது செல்லும், இது வந்து ஜனநாயக முறை, இது மாதிரி நிறைய நேரத்தில் நடந்திருக்கு, இது யதார்த்தம், இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு அமைச்சரவையில் பங்கு தான். விஜய் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. விஜய் அவர்கள் மாறாக என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க தான் போய் கேட்கணும். அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது கோவப்பட்டாங்கல்ல, அவர் சேர விடலை, அவர் பண்ண விடலை, அவர் கட்சி பலவீனமாகி போச்சு. சரிப்பா, அதுதான் மகாராசா சொன்னார்ல, உங்களெல்லாம் வந்து அமைச்சராக்குறேன், அதான் ஆக்குறேன், இதாக்குறேன். அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா சாமி, நீ ஒரு பெரிய மனிதர் தானே, கோட்டு சூட்லாம் போட்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு உக்காந்துக்கிற, வெள்ளை உள்ளம் இருக்குது உனக்கு, நல்லா அழகாக இருக்கிறீங்க, அறிவாக இருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் பேச்சை ஒண்டி கேட்டுட்டு அவர் பேச்சை கேட்காம போனால் எங்கள் பதவி போயிடும். நாங்கள் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நீங்கள் எம்எல்ஏவே இல்லாமல் எங்களை பண்ணிடுவீங்க பொழுது. நீங்கள் பண்ணுற அரசியல்லாம் பார்த்தா டிஸ்குவாலிஃபைடுன்றாங்க, கோர்ட்டுக்கு போகுன்றாங்க. ஆல்ரெடி நாங்கள் அதுக்கெல்லாம் பயந்து தான் நாங்கள் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் உங்கள் பேச்சை முழுசாக கேட்டால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பொழுது, பட்டநாமம் தான் மிச்சமாகும் பொழுது. அதனால் எங்கள் 25 பேரில் எங்கள் 47 பேருன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு பார்த்து வந்து 1-2 அமைச்சரவை கூட கொடுங்க. ஏதோ இப்போ 3, 6 ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நாங்கள் போய் எங்கள் தலைவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி 47க்கும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கூட பேசலாம். நாங்களே பார்த்துக்குறோம், நாங்கள் 27 பேர் இருக்கிறோம், அவர் சொல் பேச்சு வர முடியாது, அவரை கைட்டி விட்டுட்டு நாங்கள் வரோம், எங்களை நீங்கள் சேர்த்துக்கங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோம்னா பிச்சுக்கிச்சு. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நட்டாத்தில் நிற்கிது. விஜய் அவர்கள் ஒரு வேளை மீறி, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை தானே, அதை பார்த்துக்கலாம், அரசியல் பண்ணுறதுக்கு தான் வந்தாச்சு, முழுசாக நஞ்சாச்சு, இனிமேல் முக்காடு போட முடியாது, நீங்கள் வாங்க பரவாயில்ல அமைச்சரவையில் பதவி கொடுத்துக்கிறேன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அது வந்தால் நம்ம அரசு தரப்பில் சபாநாயகரை வச்சு கோர்ட்டு கேஸ் ஆடலாம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறது. இந்த பொலிட்டிக்கல் அந்த தைரியம், அந்த ஸ்டெபிலிட்டி அது விஜய்க்கு இல்லை. இல்ல சேர்த்தனா அது கட்சி மேல உள்ள ஒரு கலங்கமா மாறிடும் இல்லையா? சரி, நீங்க சக்தின்னு சொன்னீங்க, அவங்களே கூப்பிட்டு நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அது வீட்டுல சால்வை போட்டீங்கல்ல, ஓட்டு போட்டாங்க, அவங்களோட தேவை முடிஞ்சு, சோஃபா இறக்கி சால்வை போட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அப்பவே போயிடுச்சு. இனிமேல் இந்த டிராமாலாம் பண்ண வேணாம், பேரு கெட்டது தான். நீங்க குதிரை பேர் அரசியலுக்காக அந்த கட்சியை உடைச்சது உண்மை. அவங்க யாரும் வந்து வாலண்டியரெல்லாம் வண்டியில ஏறின்னு வரல, நீங்க ஆசை காட்டினீங்க, அவங்க வந்தாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணல, விஜய் தரப்புல இருந்து அப்ரோச் பண்ணாங்க. 2 பேருக்குமே ஆசை இருக்குதுங்க. சரிங்க, இப்போ விஜய் வந்து இல்லைங்க அமைச்சரவையெல்லாம் பதவி தர முடியாது, வேணும்னா வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா இவ்வளவு பிரச்சனை அந்த கட்சியில வந்திருக்குமா? வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாங்க, இல்லைண்ணா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோண்ணே, சரி பண்ணிக்கோ போ, அவ்வளோதானே. எதுக்கு இவ்வளோ நிர்பந்தம், எதுக்கு பொதுக்குழுவை கூட்டின உடனே? இப்போ தாவேகா ஸ்டெபிலிட்டிக்கும் தாவேகாக்கு மெஜாரிட்டிக்கு வர்றதுக்கும் அதிமுக பொதுக்குழுக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற கட்சி, இது வேற கட்சி, அது கூட்டணியில் இல்லை, 2 பேரும் கூட்டணி இல்லை, உறவு இல்லை, ஒட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு அவசரப்படுறீங்க, எதுக்காக பொதுக்குழு? எடப்பாடி பழனிசாமி அவங்களோட திட்டத்துக்கு எதிராக இருக்கார், அதனால் தலைவரை கைட்டு விட்டா நம்ம பண்ணு ஜாலியாக ஆதவோடு சேர்ந்து ஜாலியாக பாஸ்கெட் பால் விளாட்லாம், அதானே எண்ணம், அதானே சிந்தனை. சரி, அவராச்சு விஜயாச்சு சிக்கலில் இருக்குது. சரி, சிக்கலுக்கு நம்மளால் தான் ஆரம்பித்தோம், இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், என்ன பண்ணுவோம்? ஒன்று இல்லை, சரி செட் ஆகாது. நான் வக்கீல்கிட்டலாம் கேட்டேன், இது வந்து ஜட்ஜிங்கெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம மேலே டென்ஷனாக இருக்கிறாங்க, 5 கோடி ரூபா பாக்கி வச்சதுக்கு 1.5 கோடி பணம் கட்டுறியா இல்லையான்ற மாதிரிலாம் வந்துச்சு. டிவோர்ஸ் பெட்டிஷன் வேறு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கரூர் கேஸ் வேறு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா போதாக்குறைக்கு வந்துட்டு இந்த சொத்து இது பேர் என்னது கார் வாங்கினது ஒன்று இருக்குது, அப்புறம் இது வேறு கூட சேர்ந்ததுன்னா ஒரே சிரமமாக போயிடும், கரூர் கேஸ் வேறு இருக்குது. அதனால் இது டிஸ்குவாலிஃபை, இது ஒண்டி தான் அரசியல் ரீதியாக பாக்கி. எனக்கு இதையும் வந்துச்சுன்னா அரசியல்லையும் கேஸு, இங்கே வருமானத்துலேயும் கேஸு, தனிப்பட்ட வாழ்க்கையில் கேஸு, கரூரில் அது என்னன்றது எதில் சேர்க்குறதுன்னு தெரில, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டா கூட அது பஞ்சாயத்து முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் தான் இப்போ வந்து பாலம், ஐயா திருமாவளவன் தான் இங்கே இருக்கிறத, அதாவது அவங்க தனியாக சொல்ல கூச்சப்படுவாங்க, இவர் வந்து டப்பிங் பண்ணி சொல்லுவார். இல்லை, ஆதவர்ஜுனா வந்து எனக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு, அதிமுக வராது. சார் நீங்கள் எந்த சைடு இருக்கிறீங்க ஃபஸ்ட்? அது உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் வாயில் எதுக்கு அதிமுகன்னு வருது? உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டை தான் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்ப்பாங்க, அவங்க வாங்க இவங்க வாங்க இவங்க வேணாம், அந்த வேலைக்கெல்லாம் என்னைக்குன்னா கம்யூனிஸ்ட் போயிருக்கிறாங்களா? ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, மதவாத சக்திகள் உள்ளே வந்தால் நாங்கள் வெளில போய்டும், அவ்வளோதான். இது வந்து சண்முகம் வாயிலையும் வரும், பாலபாரதி வாயில் அவங்க வாயிலையும் வரும். இது வந்து அந்த கட்சியில் யார் யாரெல்லாம் வீரபாண்டி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் சிபிஐ சிபிஎம்னு இல்லை, தோழர்கள் வாயிலிருந்து எல்லாரும் வாயிலையும் இதுதான் வரும்.
அது மாற்றி பேசுறது, திருச்சி பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, மறுநாள் மாற்றி பேசுறது, கிசு கிசுன்னு பேசுறதுலாம் கிடையாது. அதான் நிலைப்பாடு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போது நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஆட்சியில் நீங்கள் போய் பங்கு பெறணும்னா பங்கு பெறுங்க. எதுங்க அதிமுக பாஜக இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னா அவர் ஆச்சு, விஜய் ஆச்சு, ஆட்சியில பங்கு பெறணும்னா காங்கிரஸ் மாதிரி முன்னாடியே போயிடலாம் இல்லையா? எதுக்கு வந்து இவ்வளவு பல்ட்டி அடிச்சு கடைசியில வந்து அதாவது ஒரு கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்படியே தவிக்கிறதா அப்படி சொல்லிக்கிறது வெளியில். நான் ஏன் இதை எடுத்தேன் என்றால் ஒன்றும் இல்லை, சுயநலம், அவ்வளோதான். வேற என்ன இதில் என்ன பொது நலம் இருக்குது? இப்போ வன்னியரசு அமைச்சர் ஆனால் மக்களுக்கு என்ன, ஆவா கட்டி மக்களுக்கு என்ன? வன்னியரசு ஆயிட்டு சொத்து வரியை குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா நன்றி வணக்கம், சூப்பர் மனுஷன். எஸ்பி வேலுமணி ஏற்றி விட்டாரு, நேரு அதை விட அதிகமாக ஏற்றி விட்டாரு, ஐயா வன்னியரசு வந்து குறைச்சி விட்டார். ஆனால் இப்போ அந்த துறை வந்து அமைச்சர்கிட்ட இருக்குது, யார்கிட்ட, விஜய் கிட்ட இருக்கும், முதலமைச்சர்கிட்ட. அப்படின்னா ஆமாம் சூப்பர். அதாவது நேருவை விடவும் இவரை விட எஸ்பி வேலுமணியோட முதல்வர்கிட்ட அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தண்ணி விநியோகம் பண்ணுறதும் ஊராட்சி நகராட்சி முதலமைச்சர்கிட்ட வந்ததுனால பார்த்தீங்களா மாற்றம் அப்படின்னா சூப்பர். ஒன்றுமே தான் நடக்கலையே. மகாராக சொத்து வரி தண்ணி வரி வந்து மாநகராட்சியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தாம்பரத்தில் வந்து தண்ணி வரியை கூட்ட சொல்லி சர்க்குலர் போயிட்டு இருக்குது. என்ன முரண்பாடு நடக்க போகுதுன்னே தெரியல. மாநகராட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ ஆளுகின்ற இருக்கு. ஆனால் அரசு வந்து தாவேக்கா வந்து விட்டது. ஒரு சில கவுன்சிலர் வந்து தாவரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு திமுக தரப்பில் இருக்கிற கவுன்சிலர்கள் நிறைய பேர் தாவரத்துக்கு தயாராகிறாங்க. அவங்கள வந்து பரவாயில்ல வாங்க நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்களாம். எப்பா ஏன்பா உங்கள் கட்சியில் இல்லையா கவுன்சிலர்? விஎஸ் பாபு எங்கேருந்து வந்தார்? இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போய் வந்தார். ஆதவர்ஜனா எங்கேருந்து வந்தார்? அவரும் 2 கட்சியில் இருந்து தான் வந்தார். நிர்மல்குமார் எந்த கட்சியில் சேர்ப்பீங்க? எந்த கட்சியில் இல்லாமல் இருந்தார் அவர்? எதில் சேர்ப்பீங்க அவரை? சார் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வைபில் சின்ன பசங்களுக்கு அரசியல் தெரியாதவர்களுக்கு விஜயண்ணா 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 சொல்லி பண்ணிட்டீங்க. இப்போது முன்னாடி நடந்ததோ பின்னாடி நடந்ததோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்னும் வரலையே. எப்போ வரும்? அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. பொதுமக்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில்? ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.